சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வாரத்துக்கான எபிசோட்ல ஸ்ருதி அளந்துக்கிட்டு நேரா அவங்களுடைய வீட்டுக்கு போறாங்க. அங்க நம்ம சுதாவும் அவங்களுடைய ஹஸ்பண்டும் இருந்துட்டு, "என்னாச்சு? ஏன் இப்படி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "நாங்களா கூப்பிட்டா கூட நீ இந்த வீட்டுக்கு வரமாட்ட. ஆனா இப்ப பேகும் கையுமா வந்திருக்க. என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "இனிமே நாங்க போறதே இல்லம்மா" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. "இதைத்தானே நாங்களும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம்" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இவங்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. என்னாச்சு? ஏன் அங்க மாட்டேங்கிறேன்னு சொல்றேன். நானே உன்னை இத்தனை தடவ கூப்பிட்டுருப்பேன், இந்த வீட்டுக்கு வந்துருன்னு சொல்லி. ஆனா நீ தானே என் பேச்ச கேட்காம அங்கேயே இருந்த அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. இருந்தம்மா. ஆனா இனிமே நான் அங்க போறதா இல்ல. ரவிக்கு என்னை விட அந்த நீத்துவை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நீத்துவை அவனே கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன சம்மந்தம் இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நீங்கள் ஃபோனை பார்க்குறீங்களா இல்லையா, இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவியோட ஃபோட்டோவையும் நீத்துவோட ஃபோட்டோவையும் காட்டுறாங்க. அதை பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அது கீழே அவள் என்ன போஸ்ட் பண்ணியிருக்கான்னு பாருங்க, வித் லவ் மீ அப்படின்ற மாதிரி போட்டிருக்கா. அப்படின்னா ரவியை அவள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போகிறாளாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே சுதாவும் அவங்களுடைய ஹஸ்பண்டும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இதுக்காக தான் நாங்கள் அன்னைக்கே படித்து சொன்னோம். எங்கே என் பேச்சை மாப்பிள்ளை கேட்டார், இப்போ என் பொண்ணோட வாழ்க்கையே போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் மாப்பிள்ளை அப்படிப்பட்டவர் இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.